ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் விற்றுருக்கு, என்னென்ன மொபைல் இருக்குன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிய வச்சுட்டு கிளம்புறது தான் எங்களோட முழு நோக்கமே. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்புங்களை போட்டுருவோம். ஏன்னா நம்மக்கிட்ட லேப்டாப் வந்து இன்றைக்கி ஒன்று இந்த டெல் லேப்டாப் விற்றுருச்சு. அது ஸோ விற்றதை நான் வந்து நம்ம பேசக்கூடாது, அது விட்டுருங்க. அது விற்றுருச்சது. ஸோ அட்வான்ஸ் வாங்கி வச்சு நாளைக்கு தான் பார்சல் போட முடியும். கொடுங்க. ஒருத்தர் கேரளாவா ஏதோ ஒரு ஊர்லேருந்து வாங்கிட்டாரு. அதை விட்டுருங்க. அதை தூக்கி நாளைக்கு பார்சல் போடணும். இன்றைக்கி போட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. இல்லை இன்னொரு லேப்டாப் வைக்கணும்ல, அதை இங்கே கீழே கொடுங்க. கீழே எங்கே இடம் இருக்குது, இப்படி வச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லினோவா லேப்டாப்பு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது அப்படி வைங்க தலைவா. ஆக்சுவலாக வந்து இது வந்து 1 லட்ச ரூபா மதிப்புள்ள லேப்டாப்பு. செம்ம தரமாக இருக்குது. திங்க் பேடு, லினோவாவில் வந்து திங்க் பேடு 10th ஜென்ரேஷனு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அதிகம். ப்ராசஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்ன குத்திக்கிட்டே இருக்கீங்க? ஒரு வாட்டி அமுக்கி விடுங்க, அதுவாக ஆன் ஆகும். அது என்ன லப்பரா அது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஜென்ரேஷனு i7 திங்க் பேடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க இதில். இதோட ஆசியம் இதை காமிப்பா. இதை ஆக்சுவலாக இது என்னன்றது நம்ம வந்து தனி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இருந்தாலும் ஸ்டாக் வீடியோவில் நமக்கு தெரிஞ்சதை சொல்லி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. i7 10th ஜென்ரேஷனு. ஆமாம், அதே மாதிரி 32 GB ரேமு. ஜிபி வந்து நீங்கள் 150 வரைக்கும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், அடிஷ்னலாக போட்டுக்கலாம். இது வந்து எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எடிட்டிங்கு, கேமிங்கு, ஏகப்பட்ட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 512 GB எஸ்எஸ்டி இருக்குது. நீங்கள் இன்னும் ஹெவியாக கூட வந்து எஸ்எஸ்டி ஏற்றிட்டே போகலாம். நிறையா கேப் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு மாதிரியான ஒரு லேப்டாப்பு. பயங்கர ப்ராசஸ் அதிகம். ஆமாம், ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி வந்து இந்த லேப்டாப் வந்து இந்த சினி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு, சினிமா எடிட் பண்ணுறவங்களுக்கு, ஸோ கிராஃபிக்ஸ் ஆமாம் எல்லாமே இருக்குது. இதில் பயங்கரமான ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஹெவி யூஸருக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். 32 GB ரேம்ன்றது பெரிய விஷயம். 512 GB எஸ்எஸ்டி, அது இல்லாமல் ஒய்ஃபை இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க, நல்ல லேப்டாப்பு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்பு வந்து இப்போ நான் இதை விற்கிறேன்ல, ஒர்க் ஸ்டேஷன். இது ஒர்க் ஸ்டேஷனு. இதை நம்ம விற்கிறோம் பார்த்தீங்களா. திரும்பி எங்களை வந்து இதே 40,000 ரூபா கொடுத்து வாங்கி கொடுன்னா கூட இல்லை சொல்கிறேன். சப்போஸ் இதை நாங்கள் 33,000 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ திரும்பி எங்களை வந்து ஒரு 40,000 ரூபா கொடுத்து வாங்கி கொடுன்னா கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு லேப்டாப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் இருக்குது பாருங்கள். அந்த சார்ஜரு 9,000 ருபீஸு. இதுக்குள்ளே தான் வச்சா, எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. எங்கப்பா அந்த சார்ஜரை காணும்? இந்த இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான சார்ஜர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் 9,000 ருபீஸ் கொடுத்தா தான் இந்த சார்ஜரே கொடுப்பாங்க. வெளியில் செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. சொல்கிறேன், ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டால் ஒரு மணி நேரத்தில் ஃபுல்லாகிடும். 150 GB ரேம் வரையும் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம் அதில். சரியா? இதை மூடி வைக்கலாம். வேறு என்ன இருக்குது? இன்னொரு லேப்டாப் இது. அவன் ஒரு இதை காட்டிடு. இது வந்து நம்ம பேர் மியான்மரில் ஒருத்தர் இருப்பான். நம்ம பேர் என்ன? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெல் லேப்டாப். இது டெல் லேப்டாப்பு. i5 8th ஜென்ரேஷனு, 8 GB ரேமு, 128 GB எஸ்எஸ்டி. இதுப்பா. ஆமாம், இதுக்கு விலை கம்மி. 18,000 ரூபா போட்டிருந்தோம்ல, 18,000 ரூபா பஸ். இது இன்னொன்று தான் 10th ஜென்ரேஷன் ஒன்று விற்றுட்டோம், அதை கீழே வச்சுட்டேன் நான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது. நான் இது வந்து மேக் புக். இது எவ்வளோப்பா சொன்னார் சாதிக் பாய்?
கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு. இல்லை கம்மியாக சொன்னார், 7000 8000 தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இல்லை அவன் கேட்டு வருவான், நீங்கள் ஏன் பதறீங்க? ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதான், அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமின்னு ஒருத்தங்களோட லேப்டாப் போல் இருக்குது. அவங்க பேர்லாம் போட்டிருக்கு. அது உள்ளே போயிட்டு 4 ஜீரோ அமுக்குங்க. 4 ஜீரோ இல்லை, 1 2 3 4 போடுங்க. 11,000 ரூபாயா சார் இது? இது மேக் புக் இயர். இது மேக் புக் இயரு. பாஸ்வேர்டு என்னவா? 1 2 3 4 போட்டேன். 00 போடு. இந்த போட்டுருக்கு பாருங்க, 4 ஜீரோ. இது மேக் புக்கு இயரு, 13 இன்ச்சஸ்ஸு, 2015 மாடலு, 8 GB ரேமு, 256 GB SSD. ஸோ எல்லாமே இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,000 ரூபா, 11,000 ருபீஸு. அப்படியே மூடிடுங்க. இந்த ஸ்பீக்கரை காட்டு. இந்த ஸ்பீக்கர் இப்போதைக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து தரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சவுண்டுலாம் வைக்க வேணாமா? இல்லை சும்மா அப்படியா? சரி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லை எங்ககிட்ட மொத்தம் 5 இருந்துச்சு. 5மே காலையிலேயே விற்றுருச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. திரும்ப வர சொல்லி வச்சு இப்போ திரும்ப வீடியோ போட்டுட்ருக்கோம். 600 ரூபா. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது, செம்ம தரமாக இருக்குது. சரியா? அதனால் வந்து 600 ரூபாய்க்கு செம்ம வர்த்தான ஒரு இது. சரியா? அடுத்தது 600 ரூபாய்க்கு ஒரு டார்ச் லைட்டு, 500 ரூபாய்க்கு ஒரு டார்ச் லைட்டு. இந்த 600 ரூபா டார்ச் லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் உள்ள வரைக்கும் அடிக்கும். 100 மீட்டரை தாண்டி இருக்குது. எப்படி இங்கே வந்து 60 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 60 100 அடி ரோடுங்க இது, 2 சேர்த்தா. ஸோ 100 அடி ரோடை தாண்டி அங்கே ஸ்டேட் பேங்க் இருட்டு கசனாக இருக்குது பாருங்க. பாருங்க, அது லைட் அடிங்க. ஒன்றும் இல்லை, அடித்து காட்டுங்க. என்ன ஒரு 10 நாள் ஜெயிலில் இருக்க போகிறீங்க. நாங்கள் முன்ஜாமீன் போட்டு எடுத்துருவோம். உள்ள பேட்டரியை போடுங்க. ஜெயிலுன்னா ஒரு பெயிலுன்னு ஒன்று இருக்குங்க, பயப்படாதீங்க எதுக்கும். இப்படி போடுறதா இப்படி போடுறதா? இல்லை உள்ளே போகுமே அது. ஐயோ, உள்ளே இந்த பிளாஸ்டிக் இருக்குது, இதை வச்சுருக்கேன். அது எதுக்கு வச்சுருக்கானு கரெக்டாக போடுங்க. அப்போ ராங்காக போட்டிங்கன்னா வெடிச்சிரும். ஆமாங்க, இது கரெக்டாக போடுவேன். சும்மா சொன்னேன், வெடிக்கலாம் செய்யாது, எரியாது, லைட் எரியாது. அந்த பாருங்க டார்ச் லைட்டு ஸ்டேட் பேங்க்குள்ள. இல்லை அந்த ஆஃப் பண்ணாமல் வெடிப்பா. ஆஃப் பண்ணுன்னா என்ன தெரியும், இந்த பக்கம் மேலடி. செம்ம பவர்ஃபுல்லுங்க. ஓகே சரி, ஓகே பாஸ். இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். வெறும் 600 ரூபா. 600. இது சின்னது 500 ரூபா. சின்னது அவ்வளோ பவராக இருக்காது, அதுவே பவர் தான், அதை விட பயங்கர பவர் இது. இது வந்து சோல்டு. இது வந்து ஓப்போ ரெனோ 12 ப்ரோ, ஓப்போ F25 ப்ரோ. ஓப்போ F25 ப்ரோ 5G மொபைலு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,128. யாருது இது? 13,000 ரூபா என்னமோ போட்டார், அதுதானே? 13,500 ரூபா. சார்ஜரில் புதுசு எவ்வளோ இருக்குங்க? விலை கம்மி தான் இல்லை? ஓகே. செகண்ட்ஸ் மொபைலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரால் வந்து கணிக்க முடியாது. ஒவ்வொரு மொபைலை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட்டுன்றதை கணிக்க முடியாது. மோட்டோ G5G அவர் 5G மொபைலு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி பண்ணிட்டார். 7,000 ரூபா போட்டார். 6,128 தானே? 6,128. மோட்டோ G5G. மோட்டோ G தான் 5G. சார்ஜர்லாம் வச்சுருக்காப்ல. 7,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாப்ல.
கேமராலாம் காட்டுங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது காமிச்சு உங்கள் திறமையில் இதை விற்றுடணும். ஓகே. சார்ஜர் எல்லாமே இருக்குது. 6128 7,000. எதுவும் கம்மி பண்ணுறீங்களா? 6,500. சரி, ஓகே. 6,800 போடுறாப்புல. சரியா? 6,800. அப்புறம் இது வந்து சீல்டு பீஸு. ஓப்போ சீல்டு இது. ஆமாம், 23 வெறும் 23 தான். ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ஸு சீல்டு பீஸு 8,256. ஷோரூமில் வாங்குகிற ரேட்டுக்கு கம்மியாக தான் கொடுக்குறோம். ஷோரூமில் எவ்வளோ இருக்குது? 30 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குங்க. இதெல்லாம் புரியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ஒர்த்தான மொபைலு. புது மாடல் வேறு, ரொம்ப கம்மியாக போட்டிருக்காப்புல. மாடலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே தான் வந்திருக்கும்ல. 7 மாதம் தான். அப்போ ஒன்றும் எவ்வளோ நாள் வாரண்டி? இன்னும் 4 மாதம் வாரண்டி இருக்குது. சாம்சங்கில் வந்து M55 5G இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர். சாம்சங் கேலக்ஸி M55 5G மொபைலு 12,256. ஸோ செம நீட்டாக செம தெளிவாக இருக்குது. ஸோ 14,500, அதாவது 14,000. 14 தான் போட்டிருக்கு. 14,000 ரூபா. 14,000. ஓப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஓப்போ ரெனோ 7 ப்ரோ 5G மொபைலு 12GB ரேமு 256. பேக் டோர் உடஞ்சிருச்சு. பேக் டோர் உடையலைன்னா இந்த மொபைலோட ஒர்த்தே வேறு. சரியா? உங்களுக்கு வந்து 11,000 ரூபாய்க்கு தரோம். ரொம்ப கம்மி தான். ஆமாம், பேக் டோர் மட்டும்தான் ப்ராப்ளம், வேறு ஒன்றுமே இல்லை. பேக் டோர் ஒன்றும் இல்லை. அவர் வந்து வியாபார டெக்னிக் தெரியாதவர். மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிருந்தீங்கன்னு வைங்க, நேராக கண்ணை மூடிட்டு போயிருக்கோம். உங்களுக்கு வியாபார டெக்னிக் தெரில. போயிட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நாளைக்கு கொண்டு வந்தீங்கன்னா விற்றுரும். 11,000 ரூபா தரேன். ஸ்டிக்கர் நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒட்டினீங்கன்னா இந்த மொபைல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ 11,000 ரூபா. 12,256. ஓப்போ ரெனோ என்ன மாடலுங்க? 7 ப்ரோ தானே? ஓப்போ ரெனோ 7 ப்ரோ. இது OnePlus 10R 13,500 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம். ஓ, காட்டுங்க. இது 4 இருக்குல்ல. ரெட்மி நோட் 12 5G. ரெட்மி நோட் 12 5G மாடல் வந்து உங்களுக்கு அவர் கொடுக்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலை. அதாவது எவ்வளோன்னா 6GB ரேமு 128 7,500 7,500. 6,128. ரெட்மியில் வந்து நோட் 12 நல்ல மொபைல் தான். 6,128 ஒன்று கூட இருக்குது. இது வந்து 8,256. இதுவும் வந்து அதே தான். இதில் என்னென்னா லேசாக கிளாஸ் உடஞ்சிருக்கு இந்த இடத்துல, கண்ணாடி. ஆனால் பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8,500 கம்மி பண்ணி தராப்ல. 8,500 தராப்ல. கண்ணாடி உடஞ்சது அவரே பார்க்கல. இப்போ நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் ஃப்ரெண்டில் வந்து எந்த இஷ்யூமே கிடையாது. 8,256. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். எந்த இஷ்யூமே கிடையாது. 8GB ரேமு 256. ஒரிஜினல் சார்ஜர் பாக்ஸு 33 வாட்ஸ் சார்ஜரோட பக்காவாக இருக்குது. 8,500. 8,500. இது 7,500 ஒன்லி மொபைல். இது வந்து 7,500 தெளிவாக இருக்குது. சரியா? 1000 ரூபா டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுமே புதுசு தான். இது நம்ம விலையை குறைச்சிட்டோம், விற்க மாட்டேது. இது பாக்ஸ் இந்த இருக்கு பாருங்கள். ரெட்மி K50i பாக்ஸு சார்ஜரோட 65 வாட் சார்ஜர்னு நினைக்கிறேன். 67 நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ரைட்டு 60. இது வந்து ரெட்மியில் வந்து K50i 5G மொபைலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 12,500 தான் கொடுக்குறோம். 6,128. நிறைய மொபைல் இதில் 6,128 தான் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து அவர் வந்து 12,500 சொல்கிறாப்புல. பார்த்துக்கலாம், உங்கள் ஐடியா தான், நீங்கள் முடிவு பண்ணுறது தான். நம்ம யாரையும் வற்புறுத்தலை, கையை பிடிச்சி இழுக்கலை, வாங்குங்கன்னு கெஞ்சலை. சரியா? நீங்கள் நினச்சா வாங்க போகிறீங்க. உங்கள் பாக்கெட்டில் பணம் என்னோட கடையில் பொருள் எது இருங்க அவசரப்படாங்க. இங்கே இவ்வளோ வச்சுட்டு அங்கே நீங்கள் கிளம்புங்க, காற்று வரட்டும். ஓப்போ ரெனோ 12 ப்ரோ 5G மொபைலு 12GB ரேமு 256.
பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 22,500, அதாவது 22,500. நாட்டு சியா 5,500 ஆகிருங்க. 5,800 போட்டோம்ல. நாடு சியா இந்த அப்படியே எழுதிருங்க. நம்ம மறந்துடுவோம் பஸ்ஸு. ஓப்போ ரெனோ 12 ப்ரோ 5G மொபைலு வாங்கி 15 நாள் பீஸ். இது இப்போ வந்து 12,500 போட்டிருக்கோம். காலையில் 24,500 போட்டிருந்தோம். 24,500 போட்டிருந்தோம். இப்போ 22,500 போட்டிருக்கோம். இருங்க பஸ், என்ன ஒரே குழப்பாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எது உங்கள் இது? பாக்ஸ் மட்டும்தான். இது ஒன் ப்ளஸில் வந்து 10Rன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. உண்மையிலே செம்ம மொபைலுங்க. இது சார்ஜ் இல்லாமல் இருக்கா? இல்லை இருக்குது, சார்ஜ் இருக்கு. 10R 12GB RAM 256. ஒன் ப்ளஸில் 10R 12GB RAM 256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500. மொபைல் எப்படி இருக்குன்னா அப்படியே புதுசாக எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ப்ரெஸ் பீஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ரேட் இது. 5G மொபைலு, 12GB ரேமு, 256. 12நாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரேஜுக்கு வந்து கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும். 12க்கு மேலே நம்மளுக்கு வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். 8/128 பெரும்பாலான ஆளுங்களுக்கு போதும். 256ன்றது ஹெவி யூஸருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த வகையில் இது ஹெவி யூஸர்ன்றதுனால இதோட விலை வந்து 13,500 நல்ல கண்டிஷனில் தெளிவாக இருக்குது. போன வாட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருந்தது. அதே அந்த ரேட்டு தான் விற்றோம். 13,500 விற்றோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மொபைலு 13,500. இல்லை அப்படியே இங்கேயே வச்சிடறேன். அப்புறம் வந்து ஒன் ப்ளஸ் நாடு. இதை போடல நாடு 3 எடுங்க. அது எல்லாத்தையும் அதே எடுங்க. இது ஆமாம், ஒரே நாடாக கிடக்கு. அந்த நாடு சி 12GB RAM ஒன்று வந்துச்சு. இதுதான் நினைக்கிறேன் 12. அது ஒன்று இருக்குது, அதே எடுங்க. ப்ளூ. இது ப்ளூ. அவ்வளோதான், 4 வச்சு போடுங்க. ஓகே. நாடில் இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே சேஞ்ச். ஒன் ப்ளஸ் நாடு நார்டு CE5G. சில பேர் நாடுன்றாங்க. ஒன் ப்ளஸ் நாடு CE5G மொபைலு 8GB RAM 128. டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. விலை வந்து 5,500. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 5,500 தான் கொடுக்குறோம். பாக்ஸு மொபைல் இருக்குது. வெறும் 5,500. போர்டு ரேட்டு போர்டு போச்சுன்னு வைங்களா, போர்டு ரேட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது தான், இல்லைன்னு சொல்ல. 5G மொபைலு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது. அதனால தான் 8/128. விலை வந்து 5,500. ஆமாம், 4G மொபைல் ரேட்டுக்கு தரோம். சரியா? ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து நாடு CE. அதுவும் அதே தான். இப்போ நம்ம போட்டது 5,500 போட்டோம்ல, அதே தான். பட் ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே இது. 8,000. அது மாதிரி உள்ள மொபைல் தான் இதுவும். ஆனால் அதோட தெளிவாக இருக்குது. ரெண்டாவது ஒரிஜினல் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் பக்காவாக ஒர்க் ஆகுது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8,000. 8,000. அப்போ இதே வாங்கிக்குவாங்களா? எதுக்கு அதை போய்ட்டு டிஸ்பிளே போனதை வாங்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, காசு இல்லாதவங்கன்றதுக்காக அவங்க டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதை வாங்கினது கொஞ்சம் கஷ்டம் தானே. இது வந்து ஒன் ப்ளஸ் நாடு $12,256 நினைக்கிறேன். இல்லை இருங்க, இது இதுவும் ஒன் ப்ளஸ் நாடு CE தான். 8/128. இதுக்கு பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதானே பாக்ஸ் இருக்கு. இது எதுக்குள்ளது? உங்கள் இதா? இது பாக்ஸு சார்ஜரு ஸோ எல்லாமே இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் வந்து பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. அதனால 9,000. இப்போ நீங்கள் வந்து இது இருக்குல்ல 8,000. இது வந்து 5,500. அதில் சார்ஜர் இருக்குது. எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அதே தான். 8,000 பொருள் வாங்குறதுக்கு சார்ஜர் கிடையாது.
இப்போ இதுக்கு வந்து சார்ஜர் இருக்குது. பவர் பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பவர் பட்டன் டைட்டாக இருக்கா? உங்கள் இதா இது? நீங்கள் அடுத்தவங்க இதை குறை சொல்லாதீங்க பாய். நீங்கள் அமுக்கிங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஏங்க சும்மா இருக்கீங்க நீங்கள் வேறு. நீங்கள் கிளம்புங்க, ஏன் நிற்கிறீங்க? ஓடுங்க. 12 இது வந்து 8/128 தானே? ஆமாம், 8/128 உள்ள வைங்க. ரேட்டு சொல்லிட்டீங்களா? அதான் 9000 ரூபா, 9000. சரி விடுங்க, நான் வச்சுறேன். வேறு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus அதே தான். OnePlus நாடு சிஇ தான், எல்லாமே சிஇ தான். இது ஒன்று தான் நாடு, சரியா? இது வந்து நாடு சிஇ 12256 10,500 ரூபா. 4 ஃபோனு சிஇ மட்டும். ஆமாம், 4 ஃபோனு சிஇ மட்டும்தான் இது. அதையும் கொடுங்க, அதையும் இங்கே வச்சுருவோம். இந்தாங்க, பாக்ஸ்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துருவா. இந்தாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இங்கேயே வச்சுட்டோம்னா நாளைக்கு பார்க்குறவங்க டக்குன்னு வந்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 ஒன்றா வைங்க. 5,500 டிஸ்பிளே போனது. இது வந்து டிஸ்பிளே சேஞ்சுடு. இது வந்து OnePlus நாடு தான் சிஇ 8,000 ரூபா. இது வந்து 12256. இது வந்து 8/128 இருந்தால் கூட அது சார்ஜர் பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை முக்கியமாக நம்ம சொல்லி ஆக வேண்டியிருக்கு. ஐஃபோன் சரிங்க, இதை முடிச்சுட்டு சொல்லுவோம். இது வந்து OnePlusல வந்து நாடு 12 GB RAM 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் போகாதது, எந்த இஷ்யூமே கிடையாது. OnePlus நாடுன்றது செம்ம அட்வான்ஸான ஒரு மொபைலு. ஸோ செம்ம குவாலிட்டியானது வேறு. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் 12,000 ரூபா விற்றுட்ருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு தரோம். ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இல்லைங்க, இது சாம்சங்கில் வந்து Note 10 ப்ளஸ்ஸு. இது 11,000 ரூபா போட்டு விட்ருவோமா, இல்லை அப்படியே இருக்கட்டுமா? ஆசிம் 11,000 ரூபா போட்டுருவோமா? போட்டு விடுங்க. இந்த 11,000 ரூபாய் ஆக்கி விடுங்க, மக்கள் சாப்பிட்டு போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Note 10 ப்ளஸ்ஸு, சரியா? இதில் வந்து என்ன இஷ்யூனா கண்ணாடி மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்கு. லைட்டாக உடஞ்சிருக்கு. அந்த இதெல்லாம் செக் பண்ணி காட்டுங்க பஸ். அந்த இது பார்ப்போம்ல, அந்த இது ஸ்டாரு ஆஸு 161 அதெல்லாம் நல்லா இருக்குல்ல. 12256. ஸோ மொபைல் வந்து இந்தியன் மொபைலு, 4G மொபைலாக இருந்தால் கூட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வாண்டடான அது ஒரு மொபைலு. காரணம் என்னென்னா இந்த பென்னு தான். அந்த எட்ஜு ஸ்க்ரீனு, பென்னு, அதோட ஆப்ஷனு. இன்றைக்கி வர Note 20 S22 அல்ட்ரா, S24 அல்ட்ராவில் கூட இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது விரும்புகிறவங்க அப்படி விரும்புவாங்க. அது மாதிரி ஒரு மாதிரியான மொபைலு, சரியா? அளவில் போயிட்டு வர வந்தார்கள். சாம்சங்கில் வந்து இதை ஓப்பன் பண்ணி A52s. இது உங்கள் இதா? இதுவும் ரொம்ப நாளாக விற்காமல் கிடக்கு. சாம்சங் கேலக்ஸி A52s. இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, நம்ம கடையில் நாங்கள் வாங்கிக்கிற மொபைலு கம்மியான ரேட்டில் வாங்கினா போடுறதுலாம் விற்றுருது, சரியா? விற்காமல் வச்சுட்டு நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கல, சரியா? 8,000 ரூபா. இது 8/128. என்னாச்சு, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? ஓகே ஓகே, இந்த அண்ணனே எடுத்துக்கிறாப்புல பாருங்கள். இது என்னங்க, ஏங்க 4,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டாருங்க. 4,000 ரூபாய்க்கு பிரதர் 4,000 ரூபாய்க்கு கேட்டார். கொடுக்க முடியுமா? இல்லை, அவர் கேட்டதை சொல்கிறேன். மேலே உள்ள டிஸ்பிளே சொல்லுங்க பாருங்க. இது வந்து சாம்சங்கில் வந்து அண்ணன் இதுதான் தர மாட்டேங்கிறாரு. 7,000 ரூபான்றாரு. அதாவது ஃபோல்டு வந்து இது என்ன மாடல் தெரியுமா? ஃபோல்டில் வந்து 1 சார்ஜ் இல்லைங்க. சார்ஜ் போடுங்க. சார்ஜ் இல்லை. அதெல்லாம் நீங்கள் உயிர் வர வச்சு கொண்டு வரணும். சாம்சங் ஃபோல்டு பழைய மாடலு. ஃபோல்டு 1 5G தானே? இது 5G கிடையாது, 4G. ஃபோல்டு 1 உள்ள டிஸ்பிளே மட்டும் போயிடுச்சு. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. உள்ள போனா உள்ள ரெடி பண்ணாதான் உள்ள போகும். அது சிஸ்டத்தில் போய் அது ரெடி பண்ணாதான் இந்த மெனு ஒர்க் ஆகும். 12GB 512GB 512 பட் ஆனால் 4G மொபைலு. அவரோட ப்ரைஸ் என்னங்க? 6,500 கொடுங்க. 6,500 போட்டல 7 ரூபா போட்டால் 500 ரூபா குறைக்கிறாப்ல. அப்படியே ஸ்டிக்கரை ஒட்டிடுங்க. உள்ள போனா இங்க பாருங்க, போக முடியாது. அது உள்ளே போய் நீங்கள் செட் பண்ணால் தான் வாங்குவாங்க, சரியா? கஸ்டமர் அப்படியே செட் பண்ணுங்க. உள்ள போகாது. உள்ள பாருங்க, இந்த மாதிரி போட்டு ஓப்பன் யுவர் ஃபோன் இஸ் ஜெட் ஸ்டார்டட். இதை ஓப்பன் பண்ணால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியாது. 512GB 6,500. 6,500 ரூபா. போர்டுக்கே வாங்கிக்கலாம். இது 512GB. ஸோ இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து
13 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒன்று விற்றுட்டோம் 25,500 வந்து பாக்ஸு கேபிளோட ஒன்று விற்றோம். நம்ம பொய் சொல்லக்கூடாது, அன்றைக்கி ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆமாப்பா, என்ன அப்போவே விற்க வந்த அது வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான். அந்த காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, இந்த ஆசிம் இதை செக் பண்ணு தம்பி, இதை வீடியோ போட்டு விட்ருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 25,000. சரியா? இதுவும் 25,500. இது வந்து ஒரு கஸ்டமர், நம்மளோட கஸ்டமர். இது பேட்ரி ஹெல்த்து ஓகே 84 இருக்குது. சரியா? பேட்ரி பர்சன்டேஜ் 84 இருக்குது. இது எதுவும் பூஸ்ட்டு கீஸ்ட்லாம் பண்ணலாங்க, நல்லா தான் இருக்குது. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரங்க பூஸ்ட்டு பண்ணி 100 ஆக்கி 98 ஆக்கி கொடுப்பான். அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்காது. இதெல்லாம் வந்து ரியாலிட்டியாக கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட விற்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டென்ட்டு கிராட்ச்லாம் இல்லை, ஓரளவு நல்லா தான் இருக்குது. பவுச் அடையாளம் நிறையா இருக்குது, 1-2 இடத்துல இருக்குது. இந்த இங்கனக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. 128 ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. மொபைல் சர்வீஸ் போகல. பஸ் 13,500 13 கேட்டேனா? ஆமாப்பா, 15 கேட்டோம். சரி இரு பார்க்கட்டும். ஸோ இதோட விலை வந்து 24,500 ஆக்கிடுறேன். 25,000 போட்டோம்ல, 24,500. இது கொஞ்சம் திருத்திடுவேன். சரி, 24,500 ஆக்கிடும். இது வந்து கடைக்காரருது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் iPhone 13 தான். இது வந்து பேட்ரி ஹெல்த்து 100 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 100% பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஓரளவு மாற்றின மாதிரி தான் தெரியுது. கேமராலாம் நல்லா இருக்குது, கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது பஸ். இதோட ப்ரைஸ் வந்து 25,500. இதோட ப்ரைஸ் வந்து 24,500. ஸோ எது வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா iPhone 13லாம் இந்த ரேட்டுக்கு நீங்கள் கடையில் பார்கெனிங் பண்ணிலாம் வாங்க முடியாது. ஒரு பழைய ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கடையாக இருந்தால் கூட ஒருத்தன் வந்து 24,500 தருவானான்னு டவுட்டு தான். பார்த்துக்கோங்க, நாங்கள் தான் கம்மியாக தரோம். கிளம்புங்கண்ணா, அப்போவே காற்று வரட்டும்னு சொல்லிட்டேன், நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஓப்போ ரெனோ 7 5G மொபைல் 8GB RAM 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000, 11,000 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் நார்ஜோ 50 ப்ரோ. ஸோ 8,000 தரோம். ஸோ சார்ஜ் இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டது தான், சார்ஜ் இல்லை. இது இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பர் ரேட்டு, 7,500. ஒரு கஸ்டமர் கூட இப்போ ஃபோன் பண்ணி கேட்டார், 6,500 கூட கேட்டு பார்த்தாரு. நம்ம இது இல்லைல்ல, நம்ம இன்னொருத்தர்கிட்ட தானே வாங்குகிறோம். ஸோ அதனால் இது வந்து 7,000 தான் விலை. சில பேர் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்கெனிங் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளே வந்து 500 வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா 500 வந்து குறைக்கிற மாதிரி இருந்தால் அதை நான் வீடியோலேயே சொல்லிட போகிறேன். தேவையில்லாமல் நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட கேட்கும்போது எனக்கு முடியாதுன்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. ஃபிக்ஸட் பண்ணி தான் நாங்கள் ரேட்டே போடுறோம். இன்ஃபினிக்ஸு நோட் 12 ப்ரோ 5G மொபைல். இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 5G மொபைலு, 8GB RAM 128. ஐக்ளோட்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, ஐக்ளோட் ஞாபகம் இருந்தால் ஓகே. ஸோ இது பாருங்க 7,000 rupeesக்கு நாங்கள் தரோம். கூகுள் பிக்சலில் 7A 14,000 போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி 14,500 போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ரொம்பலாம் கம்மி பண்ணல, ஒரு 200 கம்மி பண்ணிக்கிறோம். 13,800 இந்த 13,800 ஆக்கிறேன். இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இடத்துல கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு, அது எடுக்காது, அப்படியே விடு. அதையும் எடுக்கிற வேஸ்ட்டாக.
மேலே டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கு. சின்னதாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. 8/128 கூகுள் பிக்சல் 7A. 7A உங்களுக்கு என்ன ரேட் இருக்குது புதுசுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அசால்ட்டாக போகும் 7A. 6Aவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13. இந்த இடத்துல உடஞ்சிருக்குங்க லேசாக சின்னதாக சரிதா. மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கு. ஸோ நாங்கள் சேஃப்டி டெம்பர் கிளாஸ் நாம் அதுக்கப்புறம் போட்டதா கஸ்டமர் போட்டதா பிச்சுட்டு பார்ப்போம்மா உள்ளே எப்படி இருக்குன்னு. ஓகே லைட்டாக உடஞ்சிருக்கு பஸ். உடஞ்சதே தெரில. நாங்கள் சொல்கிறனால உங்களுக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரில. பாருங்க இதுதான் லைட்டாக உடஞ்சிருக்கு. மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கு அது மேலே. ஸோ அதனால் இது இஷ்யூவே கிடையாது. மொபைல் உண்மையிலே சூப்பர் கண்டிஷனு. 13,000 எதுங்க அது வந்து சார்ஜர் இல்லை. இப்போ சார்ஜ் இல்லை, ஆனாகவும் ஆகாது. அது பழைய மாடல். அது இதானே இப்போ சார்ஜ் இருந்தால் தான் ஆன் பண்ண முடியும். சார்ஜர் இருக்கா உங்ககிட்ட? அந்த மாதிரி பின்னு இருக்கா? இந்த பின்னு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி பின்னு இருக்கா? டைப் சி டைப்பு. சி டைப் இல்லை, இது சி டைப் மாதிரி சின்னதாக இருக்கும். V8 ஆமாம் அதுக்கு உள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 13,800 ஆக்கிட்டோம். கூகுள் பிக்சலில் 7A செம்மையாக இருக்குது. மொபைல் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ் போகாத மொபைலு. ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து சாம்சங்கில் வந்து Fold 3 இது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேல ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்குது. அதுதான்ப்பா இல்லாட்டா நான் அப்போவே ஒருத்தர் கேட்டார் எங்களுக்கு சார்ஜர் இருக்குது. அந்த மாடல் சார்ஜர்லாம் இல்லை எங்ககிட்ட. சின்ன பின்னாக இருக்கும். அது இல்லைப்பா, இதுக்கு அடுத்த மாடல் அந்த மாதிரி தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். Fold 3 தான். Fold 3 இந்த இடத்துல உள்ள பாதி டிஸ்பிளே ஒர்க் ஆகும், பாதி டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. பா நீ அது எங்கேயாவது போய் வாங்கிக்கப்பா. நான் இதுக்கு காசு கொடுத்துட்றேன். அது எங்கேயாவது வாங்கிக்க விடு. நம்மகிட்ட இப்போ காசு மட்டும் இதுக்கு வாங்கிக்க. இல்லாட்டி என்கிட்ட நாளை பின்னா வீடியோ பார்த்துட்டு அதில் ஏதாவது கம்மியாக இருந்தால் வந்து வாங்கிக்க. 2,000 போனே இல்லை. இந்த ஆசிம் இதை எண்ணி கொடு அவங்ககிட்ட. முடிஞ்சிருச்சா செக் பண்ணிட்டு கொடு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 rupees. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். என்னப்பா இது 7,000 போட்டு கூட வைக்க முடியாது. சாம்சங் இது OnePlusல வந்து 7Tன்னு ஒரு மொபைலுங்க. OnePlus 7T இது 8/128 256 GB. சரியா? இந்த பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதுதான் ப்ராப்ளமே. ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, அது வந்து அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பவுச் போட்டிங்கன்னா இந்த பட்டன் டைட்டாக இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா பவுச் போட்டால் அந்த பவுச்சிலேருந்து ஒரு ரப்பர் இருக்கும், அதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கேமராலாம் சூப்பராக இருக்குது. 8/256 விலை வந்து 7,000 rupees. 7,000. 4G தான், 5G கிடையாது. இது வந்து ஓப்போ ரெனோவில் வந்து 10 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான். இது ஒன்லி மொபைலாக இருக்குது, பாக்ஸ் இல்லை. ஸோ இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/256. விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000. இதுலேயே ஒன்று இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸு மொபைல் இருக்குது, இதாக இருக்குது பாருங்கள். 14,500. இதுவும் அதே தான். இதெல்லாம் எட்ஜ் மாடல். இதெல்லாம் எட்ஜ் மாடலு, டிஸ்பிளே எட்ஜ் மாடல். 14,500. 8/256 தான். இதுவும் 8/256. ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். A52s 8,000. அது ஒரு பார்த்து எடுக்கிறேன்னு சொன்னார், எடுக்கலை. ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இது. ஜிபி வந்து 8/128. விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000 தரோம்.
உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 11 மாதம் நம்ம வாரண்டி இருக்குன்னு தான் சொன்னோம். இது 11 மாதம் வாரண்டி இருக்குல்ல இதுக்கு. 11 மாதம் வாரண்டி இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்தான். 12 GB RAM 256 ஒன்லி மொபைலாக இருக்குது. நிறைய பேர் யோசிப்பாங்க ஒன்லி மொபைலு புது மாடலு எப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் வாங்கினது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேப்பர் இருக்குது எங்ககிட்ட. சரியா? அதனால் தைரியமாக நீங்கள் வேணுன்றவங்க வாங்கலாம். A55 5G மொபைலு. இன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தர் பாக்ஸோடு எடுத்துகிட்டு வந்தார். பட் ஆனால் அது இஎம்ஐ. அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை எங்ககிட்ட இஎம்ஐயில் வாங்கினது. கடைசியாக பில்லு வாங்கி பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு இஎம்ஐயில் இருக்குது அப்படின்னு. ஸோ இது அந்த மாதிரி இஎம்ஐ திரும்ப வந்தார். ஆனால் அவர் மொபைலே வந்து 27க்கு எடுக்க இங்கே ஆள் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இஎம்ஐயாக இருந்தனால அது வேணான்னு சொல்லி அனுப்பிட்டோம். இது வந்து ஒன்லி மொபைலாக இருக்குது. 25,000 இன்னும் 11 மாதம் வாரண்டி இருக்குது. ஒன்லி மொபைலு பாருங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. 25,000 நல்ல ரேட்டு தான். சாம்சங் A23 நம்ம முந்தானாலே ஒன்று போட்டோம். இது முந்தானாலே போட்டோம். 9,000 ருபீஸு 6128. கறிவடை எதுவும் வேணாம். நான் நைட்டில் போயிட்டு இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி போட்டோம். 16 Pro Max காப்பி 15,000 சொல்லி கொடுத்தாங்க. வராது தம்பி. நீங்கள் இவ்வளோ நேரம் செக் பண்ணிட்டு திரும்ப பாரு. நம்ம கேட்ட ரேட்டு தான். எவ்வளோ கேட்டோம் நம்ம? அவ்வளோதான். சின்னாஜா கொடுத்து விட்ருவோம். பஸ் வடபள்ளி ரைட்டு பஸ். எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இதில். சும்மா நீங்கள் டக்குன்னு மூவ் பண்ணுங்க. இல்லை அவ்வளோதான். அதுக்கு இல்லை. நாங்கள் விற்கிறதே வெறும் 500 தான். உங்கள் முன்னாடி வாங்கி திரும்ப 500 வச்சு போட்டு விட்ருவோம். இது 8 அது நாங்கள் யூஸ்க்கு வச்சுருக்கோம்ப்பா. அது எங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு பில்லு போடுறோம்ல அதுக்கு. இது OnePlus 11R. இது எவ்வளோ தெரியுமா சொன்னாப்புல? 19,000 சொன்னாப்புல. இன்னும் வாரண்டி இருக்குது. எவ்வளோ வாரண்டி இருக்குன்னா இன்னும் வந்து 6-7 மாதம் வாரண்டி இருக்குது பஸ். இது OnePlus 11R 7 மாதம் வாரண்டி உள்ளது. பாக்ஸு மொபைலு. ஸோ 8,128 தான். 12 கிடையாது. 8,128. 16 கூட வரும் இதில், இல்லைன்னு சொல்ல. 8,256 வரும், இல்லாட்டி 16 வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8,128 பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 7-8 மாதம் வாரண்டி இருக்கிற ஒரு பெரிய மொபைல் இது. சரியா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு 19,000 ரூபா 19,000க்கு தரோம். இது சாம்சங்கில் வந்து S21 அல்ட்ரா டிஸ்பிளேயில் வந்து பயங்கரமாக கோடு இருக்குது. 12,256. எதுக்கு பாஸ் இருச்சா? வீடியோ தான் நான் பார்த்துட்டு. அப்படியா? 12,256. கேமரா எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிச்சா பஸ்? அதுக்கு மேலே வேணவே வேணாம் பஸ். நீங்கள் கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். இந்த எண்ணி கொடுத்துருவேன். 200 இல்லை, நாங்கள் 500 தான் சம்பாதிப்போம். போகாதுவா. நாங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தோம் தெரியுமா? 12 விற்கவே இல்லை. இது பாக்ஸோடு இருக்கனால தான் நான் வாங்குறேன், இல்லாட்டி கூட நான் வாங்க மாட்டேன். ஸோ ஓகே, இல்லை எங்களுக்கு அதுக்கு மேலே ஐடியாவே இல்லை. 14 தான் எங்களுக்கு ஐடியாவே. 15ன்றது ரொம்ப அதிகம். சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா டிஸ்பிளேயில் லைன் உள்ளது. 12,500 ரூபா. 12,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 5 கூகுள் பிக்சலில் வந்து 9,500 ரூபா. உங்களுக்கு யாருக்கா வாங்கணுன்னு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ நல்ல மொபைலு. 6,128 வரும்.
5G மொபைல் வேறு, இம்போர்ட்டட் மொபைல், அப்ராட் மொபைல் இது. விவோவில் V23 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, பேக் டோர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இங்கே இந்த கேமரா பக்கத்தில், அதே மாதிரி வந்து முன்னாடி வந்து கண்ணாடியும் உடஞ்சிருக்கு. பிளாக் டாட் இருக்குது, கோடு இருக்குது. 6500 இது. கஸ்டமர் இது, கடைக்காரர் இது. ஸோ இது வந்து OnePlus 11R 9R, OnePlus 9R 13,000 ரூபா. 8/128 மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. கண்டிஷன் சூப்பராக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் சென்னாஜா தானே கொடுக்குறா? விடு தம்பி, அதெல்லாம் ஒரு 100 ரூபா 50 ரூபாவில் பெட்ரோல் அதில் போட்டுக்க, அவ்வளோ காசு இருக்குல்ல. சில்லற என்கிட்ட இல்லையே. ஓகே, தேங்க்யூ பஸ், தேங்க்யூ. ஸோ OnePlus 9R 8/128 13,000 ரூபாய்க்கு தரோம். யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். ஓப்போ ரெனோ 9A, ஓப்போ ரெனோ 9A இம்போர்ட்டட் மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 11,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. 8/128. நம்மள மாதிரி ஃபோன் கடை ஒரு கடையில் என்ன இந்த மாதிரி ஹிந்திக்காரனுங்க ஃபோன் வாங்கியிருப்பானுங்க போல. என் பாய் அனுப்பிச்சி விடுவாருன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி யார் அக்கௌண்ட்ல இருந்தோ காசு அனுப்பிச்சான். பார்த்தா அது ஏதோ அவனுங்க வேற யார்கிட்டயும் ஏமாற்றி காசு வாங்குறத அதை ஃபோன் கடைக்காரருக்கு அனுப்பிச்சு அந்த காசை வாங்கிடுவான். கடைசியில் அந்த காசு இவருக்கும் வரலையா, அந்த அமிச்சாளுக்கும் வரலையா, போலீஸ் கேஸ் அப்படியே மாட்டிக்கிட்டு நிற்கிறான். நம்ம கிட்ட வாங்குறதா என்ன சொல்கிறோம்? ஃபோன் கடைக்காரர் ஃபோன். சரி, அதோட இது எவ்வளோக்கு விற்கலாம்? இது அது போட சேர்த்து போடும். இல்லைப்பா, இப்போ லைவாக போட்டிருக்கோம்ல, எவ்வளோ கம்மி பண்ணாத அப்படியா? மார்க்கெட் திறந்தா எவனாவது எடுத்துக்கலாம் பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து கொனைச்சா போட்டு விட்ருவா. 17,000 ரூபாய்க்கு தரோம். ஏன்னா 18 ரூபா போட சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக 17 அசால்ட்டாக கடைக்காரனே வாங்கிடுவாப்புல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 12 இது. தம்பிங்க பசங்கக்கிட்ட தான் வாங்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்க்கு நாங்கள் தரோம் உங்களுக்கு. சரியா? 17,128. கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கும்போது அந்த மொபைல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வியாபாரிகிட்ட வாங்கும்போது கொஞ்சம் வந்து அவங்க வந்து நேக்கு போக்கெலாம் பார்த்து தான் வச்சுருப்பாங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா நாட் நவ் கொடுத்துட்டு 128 GB. இங்கே பாருங்கள், ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. சரியா? இப்போ வந்து இதை வந்து நான் வந்து உங்களுக்கு 17,000க்கு நான் உங்களுக்கு தரேன். பேட்ரி ஹெல்த் வந்து 78%. ஸோ 12 ஐஃபோன் 12 பாக்ஸோடு இருக்குது. ஸோ ஐடியா பண்ணிக்கோங்க. ஐடியா பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள், முடிச்சு விட்றலாம். 17,000க்கு இங்கே உள்ள கடைக்காரனே எடுத்துக்குவான். சரியா? சில இது அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதே அன்றைக்கி ஒருத்தன் கொடுத்தான் 20,000 ரூபாய்க்கு வெறும் மொபைலை கொடுத்தான்லப்பா. வெறும் மொபைலை கொடுத்து 1 மாதம் விற்காமல் கடையில் கிடந்துச்சு. ஸோ 17,000க்கு நாங்கள் கொடுக்குறோன்னா உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம், புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது வந்து ஐஃபோன் 15. இது ஐஃபோன் 15. இன்னொரு மொபைல் கூட இருக்கும், இந்த இருக்குது ஐஃபோன் 15. நேற்று கூட வீடியோவில் போட்டேன். 46,500 ரூபா, 256 GB. இது வந்து விளக்கம்லாம் சொல்லிட்டோம், திரும்பவும் சொல்கிறோம், எங்களுக்கே மறந்துருச்சு. விலை வந்து 46,500 ரூபா. ஒரு நாள் எடுத்துக்கடா. நேற்று எடுக்கலையா? ஸோ ஒரு நாள் எடுத்துக்க, காசு கம்மியாக தான் இருக்குது. கடைசியில் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த மாசத்துல நான் 10-15 நாளா பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 89ங்க. சைக்கிள் கவுண்ட் வந்து 486. சரியா? விலை வந்து பார்த்தீங்கன்னா 46,500 ரூபா.
256 GB. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஐஃபோனில் வந்து 15 தான். இது 44,500 4 month வாரண்டி இருக்குது. இது இந்த ஃபோனை விற்று விட்ருவோமா? ரொம்ப நாளாக விற்காம கிடக்கு. போகலண்ணா, வீடியோவில் போட்டுட்டு தானே இருக்கேன். இந்த 12,500 கூட போட்டேன். எங்கே அது? எல்லாம் இருக்குல்ல, S21 Ultra கோடு உள்ளது. அது கொஞ்சம் அதிகம் தான். அது நாங்கள் 9 ரூபாய்க்குலாம் போட்டிருக்கோம். நீங்கள் சொன்னால் கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லலை. சரி பார்ப்போம், யாராவது கேட்குறாங்களா பார்ப்போம். இல்லை ஏதாவது குறைக்கிறேன்னா சொல்லுங்கள், வீடியோலேயே குறைச்சி விட்ருவோம். நமக்கு நாயாக கொடுத்தா போதும், எனக்கு 500 கொடுத்தா போதும். 11,000 ஓகே பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 11 எங்கள் ரேட்டா? உங்கள் 11 வீடியோ உங்களுக்கு 11 வேணும். அப்போ 11,500 சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெருந்தன்மையாக கம்மி பண்ணிட்டு போகிறாரு. சாம்சங் கேலக்ஸியில் S21 Ultra கோடு இருக்குது சரியா? கோடு எத்தனை கோடு இருக்குன்னா ஒரு 12 கோடு இருக்குன்னு நினைக்கிறேன். 12 அதோட கம்மியாக தான் இருக்கா தெரில சார். ஸோ 12 கோடே கணக்கு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த மொபைல் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் 1 வருஷம் கூட இப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அடிஷ்னலாக இன்னும் 2-3 கோடு வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஒரிஜினல் சார்ஜர் வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோண்ணா, சொல்லுங்கள். 12 ஏன் இல்லைன்னா இருக்கு சொல்லுங்க. இப்போ வாங்கினதா? இப்போ ஒன்று வாங்கினோண்ணா நாங்கள். ஆமாம் இப்போ வாங்கினோம். 17,000 17,000 இது. 17,000. பேட்ரி வந்து 79. ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. பிரச்சனை என்ன இருக்குங்க? மொபைல் யூஸ் பண்ணிட்டு விற்கிறோம், அவ்வளோதான். வேற என்ன பிரச்சனை? சாம்சங் கேலக்ஸி S21 Ultra கோடு உள்ளது. 11,500 நம்ம சொல்லிட்டோம் சரியா? கூகுள் பிக்சல் ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 11,000 தரோம். ஐக்யூவில் வந்து 9 இது 11,000 8/128. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,000 11,000 rupees. இது வந்து 4,000 ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். இது S21 ப்ளஸ் இது 23,000 8/128. கூகுள் பிக்சலில் வந்து 6 Pro 15,500 15,500. லேசாக கிளாஸ் ப்ரோக்கனு. எப்போ போட்டது? அதெல்லாம் வித்தாச்சுப்பா, உடுப்பா. எதுங்க அது 13ங்க. அது ஆமா, இந்த இது பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 100ன்னா 100 கிடையாது. அவர் 12ன்னு தான் வந்தோன்னு சொன்னார் அவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து சாம்சங் என்ன மாடல் பா எனக்கே வந்துச்சு, ஐஃபோன் XRன்னு நினைக்கிறேன். XR 11,000 128. இதுவும் வந்து 64 11,000 10,000 10,000. ஸோ ஆல்ரெடி எல்லாமே போட்டோம் பஸ், அவ்வளோதான். மிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். கஸ்டமர் இங்கே நிறைய ஒன்று வாங்க வந்துட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. சொல்ல மாட்டார்.